அடுத்த சில பாடல்களை பார்க்க போகிறோம். அதிலே பாடல் எண் 13 அதிலிருந்து துவங்குகிறேன். நானதேது நீயதேது நடுவு நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது வழிவதேது லப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே. அனைவருக்குமே சற்று ஒரு ஆட்சி தரக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், இவர் காசியிலே சென்று வாழ்ந்திருந்தார் என்ற ஒரு கதையும் நாம் போன மாதம் கூறியிருந்தோம். அப்படி அவர் காசியிலே சென்று தன்னுடைய குருவை சந்தித்த பொழுது அவர் பெற்ற ஒரு நாமமானது ராமநாமமே என்று அவர் இதிலும் இந்த சிவவாக்கிய பாடலிலும் கூட அவர் ராமநாமத்தினுடைய மகிமையும் சேர்த்து கூறுகிறார். நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, நான் என்பதும் ஏது நீ என்பதும் ஏது, நமக்குள் நடுவில் நிற்பது என்னவென்று யார் வேணும் அறிவார்களா என்று கேட்கிறார். அதே போல கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, அதாவது கோன் என்பவன் ஒரு நாட்டிற்கோ அல்லது ஒரு ஊரிற்கோ அரசன் என்று நாம் கூறுவோம். அப்படி அரசனாவது இங்கே யாரு? அதே போல குருவதேது, குரு என்று நாம் கூறக்கூடிய ஒரு பெரிய ஆள் என்பவர் யாரு அப்படின்னு கேட்கிறார். கூறிடும் குலாமரே, இப்படி ஒருத்தர் அரசன் என்று கூறுகிறார்கள், ஒருத்தர் குரு என்று கூறுகிறார்கள். இப்படி பல்வேறு விதமான பெயர்களை வைத்து நாம் பெரியவர்களை நாம் அழைக்கின்றோமே. அப்படி கூறிடும் குலாமரே மனிதர்களே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், அதாவது இங்கே நாம் எதை ஆக்கியிருக்கிறோம், நாம் எதை அழிக்க முடியும் நம்மளால் என்று பார்த்தோமே. ஆனால் நம்முடைய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு இயற்கை சக்தியாக இருக்கக்கூடிய இறைவனால் மட்டுமே ஒரு விஷயத்தை ஆக்கவும் முடியும், அழியவும் முடியும். அப்படி இருக்கும் ஒரு பட்சத்தில் இங்கே ஆவதேது அழிவதேது, இதற்கெல்லாம் அப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதியாக இருக்கக்கூடிய ஒரு இறைவனை நாம் சென்று அடைவதற்கு ஒரு துருப்பு சீட்டாகவோ அல்லது நம்முடைய பயிற்சிக்கு, நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்பது என்னவென்றால், ஒரு நாமம் என்பது என்னவென்றால், அப்படி அந்த அப்புறத்தில் கூடிய இறைவனை ஈனதேது, அதை கொடுப்பது ஏது, அந்த இறைவனுடைய பாதங்களை நாம் சென்று அடைவதற்கு ஒரு வழியை கொடுப்பது எது என்று நாம் பார்த்தோமே. ஆனால் ராம 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 ராமவென்ற நாமமே என்று சிவவாக்கியர் கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை உரைக்கிறேன். நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே. சிவனுடைய நாமத்தினோடவே கூடி ராமநாமத்தையும் சேர்ந்து நாம் ஜெபித்து வந்தோமே. ஆனால் எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கக்கூடிய இறைவனை நாம் சென்றடைவதற்கான ஒரு பெரிய கருவியாக அது இருக்கும் என்றும் அவர் கூறுகிறார். அடுத்த பாடல் 14. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேத்து இறைப்பு வந்த போது வேதம் வந்துதவுமோ, மாத்திரை போதும் உள்ளே மறித்து தொக்க வல்லீரேல், சாத்திரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தியே. அதாவது 4 விதமான வேதங்களை நாம் எல்லோருமே அறிவோம். அப்படி சாத்திரங்களையும் வேதங்களையும் ஓதுகின்ற சட்டநாதர் என்ற ஒரு அடியார் ஒருவர் இருக்கிறார். அவரை அழைத்து கூறுவது போல கூறுகிறார். வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் வந்து உதவுமோ, அதாவது அதாவது யமன் நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நேரம் வரும்பொழுது நம்முடைய உடல் வியர்த்து நம்முடைய மூச்சானது இறைப்பு எடுத்துக்கொண்டு மரணம் என்று வந்து நிற்கும் பொழுது நீங்கள் வாசித்த அந்த வேதம் உதவுமா என்று கேட்கிறார். மாத்திரை போதும் உள்ளே மறித்து தொக்க வல்லீரேல், அதாவது மாத்திரை பொழுது என்பது ஒரு நாழிகை என்பது 24 நிமிடங்கள் என்று கூறுகின்றார்கள். அதிலே மாத்திரை என்பது ஒரு சிறிய பகுதியை நாம் கூறுகின்றோம். அப்படி அந்த மாத்திரை பொழுதேனும் அந்த ஒரு நேரத்திற்கேனும் உங்களால் உள்ளே மறித்து தொக்க வல்லீரேல், எதை உள்ளே மறித்து தொக்க வல்லீரேல்? போன மாதம் நாம் கதைத்த பொழுது நான் கூறினேன், இடகலை பிங்களை சுழுமுனை என்று 3 நாடிகள் இருக்கின்றது என்பது. அப்படி அந்த இடங்களையும் பிங்களையும் சரி செய்து ஒரு குருவினுடைய அண்மையின் அருளினால் அதை மடைமாற்றி செலுத்திவிட்டு சுழுமுனையில் ஏற்று நாம் அதை தலைக்கு கொண்டு வர முடியுமே ஆனால், அதாவது சகசிராரத்திற்கு கொண்டு வர முடியுமே ஆனால், சாத்திரப்பை நோய்கள் ஏது சத்தி முத்தி சித்தியே என்று கூறுகிறார். இந்த சாத்திரப்பை என்பது நம்முடைய உடலையே அவர் கூறுகிறார். சாத்திரங்கள் அறிந்த இந்த பையாக இருந்தாலும், நாம் சாத்திரங்கள் எல்லாம் படித்து பெரிய வல்லுநராக இருந்தாலும், அப்படி அந்த மூச்சு காற்றினை நம்மால் அந்த சுழுமுனையில் ஏற்றி நம்முடைய சகசிராரத்தில் வைத்து ஒரு மாத்திரை பொழுதேனும் நம்மளால் தியானிக்க முடியும் என்றால் நமக்கு நோய்கள் ஏது? இந்த சாத்திரப்பைக்கு ஏது நோயே கிடையாது என்று கூறுகிறார். அதே போல சத்தி முத்தி சித்தியே, இறுதியில் மரணம் என்று வருவதற்கு முன்னே
நமக்கு முக்தியும் சித்தித்து விடும் என்று அவர் கூறுகிறார். மீண்டும் உரைக்கிறேன். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்த போது வேதம் வந்துதவுமோ, மாத்திரை போதுமுலே மறித்து தொக்க வல்லீரேல், சாத்திரப்பை நோய்கள் ஏது சக்தி முத்தி சித்தியே. ஆக ஒரு மனிதனாக பிறந்தக்கூடிய யாருமே ஒரு குருவினை அண்டி ஒரு மாத்திரையின் நொடி பொழுதேனும் அல்லது அந்த ஒரு கால அளவினேனும் உங்களால் உங்களுடைய மூச்சு காற்றினை சுழுமுனையை ஏற்றி சகசிராரத்தில் வைத்து விட்டீர்களே ஆனால் சித்தி முத்தியும் கிடைத்துவிடும். உங்களுக்கு மரணம் வரையிலும் எந்த விதமான நோயும் உங்களை வந்து அண்டப்போவதில்லை என்று கூறுகிறார். அடுத்த பாடல் 15. தூர தூரம் தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த விப்பராபரம், ஊரு காடு நாடு தேடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முலே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. முன்னாடி நம்ம பார்த்துருக்கிறோம், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை எங்கெல்லாமோ தேடி தேடி எண்ணிறந்த கோடி கோடியே என்று. அதே போலவே இங்கு இன்னொரு பாடல், தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள். சோம்பலை தன்னுடைய துணையாக கொண்டால் எந்த விஷயத்தையுமே வந்து தூரம் என்று கூறுவாள். எழுந்து நடந்து போய் ஒரு உணவை எடுத்து உண்ணுவது கூட சோம்பேறிகளுக்கு மிகவும் கடினம்தான் இல்லையா? அப்படி இறையை எங்கே சென்று தேடுவது என்று சோம்பிக் கொண்டிருப்பவர்கள், சோம்பலில் இருப்பவர்களுக்கு இது எல்லாமே தூரம்தான். இறைவனை சென்று அடைவது என்பது வெகு தூரத்தில் இருக்கின்ற ஒரு பயணம் என்று கூறுவார்கள். ஆனால் பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், இந்த உலகமாகவும் இந்த விண்ணாகவும் இந்த வான்வெளியாகவும் எங்குமாக பறந்து இருக்கக்கூடிய இந்த பராபரத்தை ஊரு காடு நாடு தேடி உழன்று தேடும் ஊமைகள், ஊரு நாடு காடு மலை என்று எங்கெங்கோ தேடி சென்று கொண்டிருக்கிறீர்களே, நேரதாக உம்முள்ளே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இந்த இறைசக்தி என்பது நம்முடைய ஜீவனிலேயே அமிழ்ந்து இருக்கிறது என்பதை நேராக உணர்ந்து கொண்டு, எப்படி உணர முடியும்? தியானத்தில் என்று நினைத்திருக்கிறோமோ என்று இந்த மூச்சு காற்றினை நம்மளால் சுழுமுனையில் ஏற்றி இருத்தி அங்கேயே தியானம் செய்ய முடியுமோ, அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய உள்ளிலேயே நேரடியாகவே நம்மால் தரிசனம் செய்ய முடியும். அதை தயவு கூர்ந்து உணர்ந்து கொள்ளுங்களேன் என்று கூறுகிறார். தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம், ஊரு காடு நாடு தேடி உழன்று தேடும் ஊமைகால், நேரதாக உம்முலே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இதுவே பாடல் 15. அடுத்தது பாடல் 16. நாலு வேத மோதுவீர் ஞான பாதம் அருகிலீர், பாலும் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆலமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே, காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் அதில்லையே. 4 வேதம் ஓதுவீர் ஞான பாதம் அருகிலீர். அதாவது 4 வேதங்களையும் விடாமல் துரத்தி நீங்கள் ஓதக்கூடிய மக்களாக இருக்கலாம். ஆனால் இறைவனை அடையக்கூடிய அந்த இறைப்பாதம் என்னவென்று, அந்த ஞானத்தினை கொடுக்கக்கூடிய பாதம் என்னவென்று அறிய மாட்டீர்கள். எப்படி என்றால், பாலுனையும் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர். பாலிலிருந்து தான் நாம் நெய் எடுக்கின்றோம் அல்லவா? ஆனால் நேரடியாக நம்ம பாலை பார்க்கும் பொழுது அதிலிருந்து எப்படி நெய் வர முடியும் என்ற சந்தேகம் அனைவருக்குமே இருக்கும். இதை போலவே இந்த உடலை போனதாகவும் இந்த பால் இந்த உடலுக்குள்ளே உரைகின்ற ஆன்மாவாகவும் ஸ்தூல வடிவில் இருக்கக்கூடிய இறைவன் என்பவன் நெய் போன்றும் கலந்தவாறே இருக்கிறார் என்பதை அங்கே கூறுகிறார். அப்படி இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் அறிய மாட்டீர்கள் பாவிகளே என்று கூறிவிட்டு, ஆலமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே, அதாவது அந்த மந்தாரமலையை கடையும் பொழுது ஆலகால விஷத்தை அருந்தியது நம் இறைவன் மகாதேவன் என்று அழைக்கக்கூடிய சிவபெருமான் மட்டுமே. அவருக்கு கண்டனார் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதாவது இந்த கண்டம் என்பது கழுத்து, அந்த கழுத்திலே அவருடைய அந்த ஆலகால விஷத்தை தாங்கியதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற ஒரு பெயரும் திருப்பெயரும் உண்டு. அப்படி ஆலமுண்ட கண்டனார் அகத்துள்ளே இருக்கவே, நம்முடைய உள்ளிலேயே உறைந்திருக்கவே, காலன் என்று சொல்லுவீர் கனாவிலும் உம்மதில்லையே. நீங்கள் மரணம் என்று ஒன்று வரும் பொழுதோ அல்லது காலன் வந்து நம்மை அழைக்கும் பொழுதோ அதனால் ஏற்படக்கூடிய ரணங்களோ வலிகளோ வேதனைகளோ எதையுமே நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் சித்தி முத்தி அடையக்கூடிய ஒரு பெரும் நிலையை நீங்கள் எட்டியிருப்பீர்கள் என்று அவர் கூறுகிறார். 4 வேதம் ஓதுவீர் ஞான பாதம் அருகிலீர், பாலும் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே, காலன் என்று சொல்லுவீர் கனாவில் உம்மதில்லையே. உங்களுக்கு மரணம் என்ற அந்த வலியோ வேதனையோ யமபயம் என்ற ஒரு விஷயமோ எதுவுமே உங்களை தாக்காமல் நீங்கள் இறைவனுடைய அடியை சேர்ந்திருப்பீர்கள் என்று கூறுகிறார். அடுத்த பாடல் 17. வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை, தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு தெங்கனே, பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகால்,
சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லை இல்லையே. அதாவது வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை என்று கூறுகிறார். அதாவது நீங்கள் எந்த விதமான சம்பிரதாயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதனுடைய சாரம் என்பது உங்களுக்கு புரியவில்லை என்றால் மேலும் இல்லை கீழும் இல்லை, நீங்கள் எந்த விதமான ஒரு இடத்திற்கும் சென்று சேர முடியாது. அதே போலவே தச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு தெங்கனே. தச்சன் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த காலத்திலே மாளிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட ஒருவராக இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் இல்லாத ஒரு மாளிகை எப்படி அவர்களுடைய உழைப்பில்லாத ஒரு மாளிகை எங்கனம் உருவாக்க முடியும் என்றும் கேட்கிறார். பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள். இப்படி பணத்திற்காகவோ அல்லது நம்முடைய வாழ்விற்கான ஆதாரங்களுக்காகவோ சில சமயம் பெற்றோர்களை கூட விற்றுவிடக்கூடிய விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பேதைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சித்தில்லாத போது சீவன் இல்லை இல்லையே. அதாவது இந்த சித்தி என்பது மரணத்திற்கு முன்பே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிவபாதம் அல்லது அந்த இறைவனுடைய பாதம், ஞான பாதம் என்கிற அந்த சித்தி நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சீவனாக இருக்கும் பொழுதும் நீங்கள் செத்ததற்கே சமானம் என்று கூறுகிறார். சித்தில்லாத போதும் சீவன் இல்லை இல்லை இல்லையே என்று. இதுவே பாடல் 17. அடுத்தது பாடல் 18. 5 3 எட்டதாய் அநாதியான மந்திரம், 5 3 எட்டதாய் அநாதியான மந்திரம், நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெபிப்பீரேல், பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும், பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும், பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே. அதாவது 5 3 எட்டதான அனாதியான மந்திரம் என்பது என்ன? 5 3 5 என்பது சிவய நம என்று நாம் கூறுகிறோம் அல்லது நம சிவய என்று கூறுகிறோம். அதனோடு சேர்ந்து 3வதான மந்திரம் என்னது? ஆ உ மா என்று ஒன்றாக நாம் ஆம் என்று அழைக்கின்றோம். அப்படி ஆம் நம சிவாய என்ற இந்த 8 எழுத்து உடைய மந்திரத்தை நாம் அனாதியாக ஜபித்து கொண்டு வந்திருக்கோம் என்றால் எப்படி? நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெபிப்பீர்கள். எப்பொழுதும் நினைவிலே சிந்தையிலே இந்த 8 அக்ஷரங்களை மனதில் வைத்து கொண்டு நீங்கள் ஜெபித்து கொண்டே வருவீர்களே ஆனால் பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யணும். பஞ்சமா பாதகம் என்பதே மிக கொடுமையான பாதகம். அதை 100 கோடி முறை செய்திருப்பினும் கூட பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே. இந்த பாவங்கள் அனைத்தும் பஞ்சு போல் பறந்து போய்விடும் என்று இவர் இங்கே உரைக்கிறார். 5 3 எட்டதானாதியான மந்திரம், நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெபிப்பீரேல், பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும், பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே. இந்த 4 பாடலோடு இன்று 2 நாமங்களை பற்றி அவர் கூறுகிறார். ஒன்று என்பது ராமநாமம். எப்பொழுது ஒருவர் ராமநாமத்தை ஜெபிக்க தொடங்குகிறார்களோ அவர்களுக்கு ஞானபாதம் என்பது கட்டாயம் கிட்டுவதற்கான வழி கிடைக்கும் என்று உரைக்கிறார். அதே போலவே இந்த 5 8 இணைந்த ஆம் நமசிவாய என்கின்ற இந்த 8 எழுத்து மந்திரத்தை யார் ஒருவர் ஜபிக்கிறாரோ அவர் செய்யக்கூடிய பஞ்சமா பாதகங்கள் 100 கோடி செய்தாலும் அதுவும் பஞ்சு போல் பறந்துவிடும் என்று வாழ்க்கையில் நாம் எப்படி நம்முடைய ஆன்மீக வழியிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை சிவவாக்கியர் இந்த பாடலை நமக்கு உரைத்திருக்கிறார். இதனுடன் என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வித்யாலட்சுமி அடுத்தது நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அஞ்சாமை